إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. சுனன் அபூதாவுதிலே நபி அவர்கள் கூறியதாக, நீங்கள் நரைத்த முடியை நீக்க வேண்டாம், ஏனெனில் இஸ்லாத்தில் இருக்கும் போது எந்த ஒரு முஸ்லிமின் முடி நரைத்து விட்டாலும் மறுமை நாளில் அது அவருக்கு ஒளியாக இருக்கும் என நபி அவர்கள் கூறியதாக பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த செய்தி, இது உண்மையான ஹதீஸ்களில் ஒன்றா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. ஆம், சுனன் அபூதாவுதிலே 4202வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த செய்தி, இது திர்மிதி, முஸ்னத் அஹ்மத் உட்பட பல்வேறு நூல்களிலே பல்வேறு நபித்தோழர்கள் வாயிலாக பல்வேறு அறிவிப்பாளர் வரிசைகளுடன் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபியின் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஹதீஸ்கள் 4 தரங்களாக இருக்கின்றன. அதன் இறுதி தரம் ஹசன் லிகைரிஹி என கூறப்படும். குறைந்தபட்சம் இந்த ஹதீஸ் ஹசன் லிகைரிஹி எனும் தரத்தில் உள்ளது. அதே நேரம் இஸ்லாம் கூறுகின்ற அடிப்படை உண்மைகளோடு இணைந்து சொல்லக்கூடியதாக, அதனை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் இந்த ஹதீஸில் உள்ள விடயம் காணப்படுகின்றது. ஒரு சிலர் இந்த ஹதீஸின் தரம் இதனை விட உயர்வானது என்றும் கூறியிருக்கின்றார்கள். எப்படியோ உண்மையிலே இது நபியுடைய வழிகாட்டல் ஆகும். முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விடயமாகவும் இருக்கின்றது. எம்மவர்கள் யூத கிறிஸ்தவர்களை சானாக முளமாக பின்பற்றுவார்கள் என நபி அவர்கள் கூறினார்கள் அல்லவா? இந்த நரைமுடி விடயத்தில் எமது உலமாக்களில் ஒரு சாரார் கூட யூத கிறிஸ்தவர்களை போன்றுதான் சிந்திக்கின்றார்கள். வயது முதிர்ச்சியை ஒரு குறைபாடாக கருதுவது மனித இனத்தின் பலவீனங்களில் ஒன்றாகும். யூத கிறிஸ்தவர்கள் நரைமுடிகளை அப்படியே வைத்திருப்பார்கள் வெண்மையாக. நபி அவர்கள் மிக தெளிவாக கூறினார்கள். இந்த ஹதீஸிலே முதலிலே வெண்முடியை, நரைமுடியை நீங்கள் நீக்க வேண்டாம் என தடுத்திருக்கின்றார்கள். நபி தடுத்ததை விட்டுவிடுமாறும் ஏவியதை முடியுமானவரை செய்யுங்கள் எனவும் நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே காணப்படுகின்றது. எனவே இங்கு நபியின் வழிகாட்டல், நரைமுடியை நீக்காதீர்கள். இஸ்லாம் என்ற அந்த நேர்வழியிலே இருக்கும் போது ஒருவருடைய முடி நரைக்கின்றது என்றால் அது அவருக்கு சிறப்பானது என்பதை கூறுகின்றார்கள். மர்மையிலே ஒளியாக இருக்கும் என கூறுகின்றார்கள். வேறு சில அறிவிப்புகளிலே அல்லது இதே செய்தியை யஹ்யா என்பவர் அறிவிக்கும் போது இதற்கு ஒரு நன்மை எழுதப்பட்டு ஒரு தீமை அளிக்கப்படுகின்றது என்ற மேலதிக விவரமும் காணப்படுகின்றது. எனவே இது சஹீஹான ஹதீஸாகும். நரைவிடயத்தில் நபி அவர்கள் வழிகாட்டியது போன்று அந்த விடயத்திலும் நாம் செயற்பட வேண்டும். முடி நரைப்பதென்பது ஒரு மனிதன் வயதிலே முதிர்ச்சி அடைகின்றான் என்பது அடையாளமாகும். இந்த உண்மையை மறைப்பதற்கு கருப்பு நிறத்திலே முடிகளுக்கு சாயமிடுவது இது யூத கிறிஸ்தவர்களின் செயலாகும். சுவனத்தின் வாடையை கூட தடுக்கின்ற ஒரு பெரும் பாவம் ஆகும். எனவே இங்கு நபி அவர்கள் கூறியது போன்று முடி நரைப்பதை உண்மையான ஒரு முஸ்லிம் அதனை ஒரு கண்ணியமாக பார்க்க வேண்டும். அந்த விடயத்திலும் யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றுவதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். முடி நரைத்து விட்டால் யூத கிறிஸ்தவர்கள் அதற்கு சாயமிடுவதில்லை. எனவே அவர்களுக்கு மாறு செய்யும் விதத்திலே அதனை நிறமாற்றிக் கொள்ளுங்கள் என நபி அவர்கள் ஏவினார்கள். எனவே நரைத்த முடிகளுக்கு சாயமிடுவது என்பது கட்டாயமானதாகும். அதிலே கருப்பை தவிர்த்து கொள்ளுமாறு
கருப்பு நிறமிடுபவர்கள் சுவனத்தின் வாடையை கூட நுகரமாட்டார்கள் என்றும் நபி அவர்கள் கூறினார்கள். நரைத்த முடிகளுக்கு சாயமிடுவதில் மிகச் சிறந்தது மருதாணி என்றும் நபி அவர்கள் கூறினார்கள். எனவே நரைத்த முடிகளை தூய்மையாக அழகிய முறையில் வைப்பதற்கு அதனது நிறத்தை நாம் மாற்றிவிட வேண்டும். கருப்பை நாம் தவிர்க்க வேண்டும். முடி நரைத்து விட்டதை மறைக்கும் அளவிற்கு அது ஒரு இழிவானது என்ற யூத கிறிஸ்தவர்களது சிந்தனையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். எனவே நரைத்த முடிகளை நீக்கவும் கூடாது, வெண்மையாக நாம் வைத்திருக்கவும் கூடாது. யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறும் செய்யும் விதத்திலே அதன் நிறத்தை மாற்ற வேண்டும். அப்படி மாற்றுகின்ற போது வயது முதிர்ச்சியை மறைத்து ஏனையவர்களை ஒரு ஏமாற்றத்தில் ஆழ்த்துகின்ற கருப்பு நிறத்திலே சாயமிடுவதை அறவே தவிர்க்க வேண்டும். அது சுவனத்தின் வாடையை கூட தடை செய்கின்ற ஒரு பெரும் குற்றமாகும். ஒட்டுமொத்தத்தில் நரைமுடியை ஒரு கண்ணியமாக மறுமையை நோக்கமாக கொண்டவர்கள் நன்மை கிடைக்கும் ஒரு செயலாக பார்க்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் கூறுகின்றது. எனவே நரைமுடி விடயத்திலும் யூத கிறிஸ்தவர்களை போன்று நாம் செயற்படாமல் நரைத்த முடிகள் ஒரு முஸ்லிமுக்கு சிறப்பானது. அந்த முடிகளை சாயமிட்டு நாம் மாற்ற வேண்டும். ஒருபோதும் மக்கள் ஏமாறும் விதத்திலே கருப்பு நிறத்தை பயன்படுத்தக் கூடாது என்பதே இந்த நரைமுடி விடயத்தில் வஹியின் மூலம் வழிகாட்டிய உயிரிலும் மேலான நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழிகாட்டல் என்பதை புரிந்து நாம் வாழ்க்கையிலே அதனை கடைபிடிக்க வேண்டும். அந்த உண்மையை கூறுகின்ற ஹதீஸ்களில் ஒன்றான உண்மையான ஒரு ஹதீஸாக இது காணப்படுகின்றது.